ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நேருக்கு நேரில் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம எபிசோட் 3க்குள்ளே போயிடலாம். 3யோட ஸ்டார்டிங்கில் நம்ம பிரேமியும் வேவன் தான் காமிக்கிறாங்க. நம்ம பிரேம் உட்காந்து ஓவராக திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் தான் அந்த மியூசிக் கான்சர்ட்டில் கலந்துக்கிட்டான் இல்லையா? ஸோ அதுக்காண்டி சாங்ஸ் இதெல்லாமே ரெடி பண்ணணும். இன்னும் பையன் ஒன்றையும் ரெடி பண்ணவே இல்லை. ஸோ அவனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. என்னடா இன்னும் ஒன்றுமே ரெடி பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி பையன் தலையை போட்டு பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே வரல சாங்ஸ் எழுதுறதுக்கு. இவன் இந்த மாதிரி உட்காந்துருக்க நம்ம இருந்துட்டு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக யோசிச்சு பாருடா, அதெல்லாம் சாங்ஸ் வரும். நீ உன் மூளையால் திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு உன் மனசார திங்க் பண்ணி பாரு, அதெல்லாம் சாங்ஸ் தானாகவே எழுதுறதுக்கு வரும். அப்படி இல்லாட்டி நீ உன்னோட லைஃப் ஸ்டோரியை கூட சாங்ஸாக எழுதலாம்ல, அதுவும் சூப்பராக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பிரேம் இருந்துட்டு, டேய் நீ நினைக்கிற மாதிரி என்னோட ஸ்டோரி எல்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாலாம் இருக்காடா, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வேகிட்ட சொல்லவே இருந்துட்டு, உன்னோட மெமரிஸை அப்படியே ரீகால் பண்ணி பாருடா, உனக்கு எப்படியும் சீக்ரெட் க்ரஷ்ன்ட்டு யாராவது ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி அப்படியே சாங்ஸ் எழுதலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரேம் கிட்ட சொல்ல நம்ம பிரேம் அப்படியே திங்க் பண்ணுறான். சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் போகிறாங்க. சீக்ரெட் க்ரஷ் அப்படின்னு சொன்ன உடனேவும் நம்ம பிரேமுக்கு டக்குன்ட்டு அவனோட மைண்டில் வர்றது நம்ம பேட் தான். நம்ம பிரேம் ஸ்கூல் படிக்கும்போது அந்த மியூசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அங்கே உட்காந்து கிட்டார் இதெல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட அந்த பிக் இல்லை, கிட்டார் ப்ளே பண்ணுற பிக் இல்லை, கையில் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். கை கட் ஆயிடுச்சு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பேட் வரான். இவன் இருந்துட்டு கையை உதறிட்டு இருக்கானா, இதை பேட் பார்த்துட்டு பேட் பிரேம் கிட்ட போய் டே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம பிரேம் இருந்துட்டு இந்த மாதிரி என்னோட கிட்டார் பிக்கை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவன் இருந்துட்டு சரி ஓகே, உன்னோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு இருக்குல்ல, அதை குடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம பேட்டு. இவனும் இருந்துட்டு ஏன்டா கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு குடு, நான் தான் கேட்குறேன் இல்லை குடு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் சரின்னு சொல்லிட்டு அவனோட ஐடி கார்டு எடுத்து கொடுக்க நம்ம பேட் அதை வாங்கிட்டு அந்த ஐடி கார்டை அப்படியே பிக் ஷேப்பில் கட் பண்ண போகிறான். இதை நம்ம பிரேம் பார்த்துட்டு அடையடா என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு நீ தான் பிக் இல்லைன்னு சொன்னல, ஸோ அதான் பிக் ரெடி பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கட் பண்ண போக இவன் இருந்துட்டு ஏய் நீ ஒரு வெங்காயமும் பண்ணி தொலையாதா, அது என்னோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, ஒழுங்காக என்கிட்ட குடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் அந்த ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை வாங்கிட்டு போய் உட்காந்துக்கிறான். நம்ம பேட் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை எடுத்து அதை பிக் ஷேப்ல கட் பண்ணி நம்ம பிரேம் கிட்ட கொடுக்குறான். நம்ம பேட் கட் பண்ணும்போது நம்ம பிரேம் பார்த்துட்டு இருப்பானே என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவர் இருந்துட்டு இது என்னோட ஐடி கார்டு, எனக்கு தேவையில்லை, நான் புதுசாக ரெடி பண்ண போறேன், ஏன்னா இதுல என்னோட போட்டோ ரொம்ப ஃபன்னியா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பேட் அந்த ஐடி கார்டு அப்படியே கட் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் எப்படி கட் பண்றானா, அந்த ஐடி கார்டில் இவனோட போட்டோ இருக்கு இல்லையா, அந்த போட்டோ கரெக்டாக பிக்கா வர மாதிரி அப்படியே ஷேப்பாக கட் பண்ணி நம்ம பிரேம் கிட்ட நம்ம பேட் கொடுக்குறான். நம்ம பிரேம் வாங்குற மாதிரி தெரியல, ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். இவனும் இந்த வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் வாங்குற மாதிரி தெரியல. சரி இந்த வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி கீழே வச்சுட்டு, இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு பிக்கு யாருக்கிட்டே இருக்கவே இருக்காடா, இதுதான் இருக்கிறதுலேயே ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் பிரேம் கிட்ட சொல்ல நம்ம பிரேமும் அந்த பிக்கை எடுத்து பார்க்குறான். அந்த பிக் பார்க்கும்போது இவனோட ஃபேஸ் இருக்கா, அதை பார்த்து நம்ம பிரேம் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதை நம்ம பேட்டும் பார்க்குறான். பேட் பார்த்துட்டு அவனும் சிரிக்கிறான். அப்புறம் நம்ம பேட் இருந்துட்டு போதும் போதும் அந்த ஃபோட்டோவை பார்த்து சிரிச்சது, இப்போ வா நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம பிரேம் பையன் இதெல்லாமே திங்க் பண்ணிட்டு இருக்க நம்மவே இருந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, டேய் நம்ம யாரையா லவ் பண்ணோம்னா நம்மளோட மனசு இருக்கே அது அப்படியே படப்படப்படன்ட்டு பட்டாம்பூச்சி துடிக்கிற மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிடா. அவங்கள பத்தி அப்படியே திங்க் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியாம நம்மளோட உதட்டோரம் ஒரு சிரிப்பு வரும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்மவே. அவன் அப்படி சொல்ல இவனும் நம்ம பேட்டை பத்தி திங்க் பண்ணி பார்த்துட்டு பையன் ஓவரா சிரிச்சுட்டு இருக்கான். இவ இப்படி சிரிச்சுட்டு இருக்கிறத நம்ம வேவும் பாக்குறான். நம்ம பிரேம் இருந்துட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம இருந்துட்டு அப்ப இதுக்கு பேர் என்ன, ஏன் சிரிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம பையன் டக்குன்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன், எனக்கு ஒர்க் இருக்கு, சாங் உனக்கு நான் லேட் அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிரேம் பையன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம பிரேம் சாப்பிடலான்ட்டு வெளியே வந்திருக்கான். அங்கே போய் நூடுல்ஸ் இதெல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு உட்காரலான்னு பார்த்தா எல்லா டேபிளுமே ஃபுல்லாக இருக்கு, ஒரே ஒரு டேபிள் மட்டும் காலியாக இருக்கு. அந்த ஒரு டேபிள்லேயும் ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம பிரேம் இருந்துட்டு இந்த மாதிரி என் கூட சேர்ந்து இந்த டேபிளை ஷேர் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் கேட்குறான். அந்த ஒரு ஆள் திரும்பி பார்த்தா அந்த ஒரு ஆள் வேற யாரும் கிடையாது, நம்ம பேட் தான். நம்ம பேட் பிரேமை பார்க்குறான். பிரேமுக்கு கடுப்பாச்சு, உங்ககிட்ட யாரா போய் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு நம்ம பிரேமும் போய் பேட் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். உட்காந்துக்கிட்டு யாராவது பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவங்க 2 பேர் தான் எனிமீஸ் ஆச்சே, ஸோ அதனால யாராவது பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டேவும் பையன் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். இது பேட் பார்க்குறான். பேட் பார்த்துட்டு பிரேம் கிட்ட இங்கே பாரு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, ஸோ அமைதியாக நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி பேட் பிரேம் கிட்ட சொல்ல, பிரேம் இருந்துட்டு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல வாயில் இருக்கிறத மென்னுட்டு அப்புறமேட்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரி பிரேம் பேட் கிட்ட சொல்றான். அவனும் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் பவுல் எடுத்து அப்படியே உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கான். குடிக்கிறன் பேர்ல பையன் ஓவரா சத்தம் போட்டு குடிச்சிட்டு இருக்கான். நம்ம பிரேம்க்கு பயங்கரமா கடுப்பாது. பிரேம் இருந்துட்டு பேட்டை பார்த்து அடே என்னடா பண்ணிட்டு இருக்க, அமைதியா குடிக்க மாட்டியா, ஏன் இப்படி சவுண்ட் போட்டுட்டு இருக்க, நீ போடுற சவுண்ட்ல என் காதே வலிக்குதுடா, அமைதியா குடி அப்படிங்கிற மாதிரி பிரேம் பேட் கிட்ட சொல்ல, அதுக்கு பேட்டை இருந்துட்டு இந்த நூடுல்ஸ் அவ்வளோ டேஸ்டா இருக்குடா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ஒன்றும் உன்ன மாதிரிலாம் கிடையாது எல்லாத்தையுமே பிக் பண்ணி சாப்பிட்றதுக்கு, எனக்கு எது கிடைச்சாலும் நான் நல்லாவே சாப்பிடுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேட் பிரேம் கிட்ட சொல்றான். நம்ம பேட் ஏன் நம்ம பிரேமை பிக் பண்ணி சாப்பிட்றேன்னு சொன்னா, நம்ம பிரேம் அந்த சாப்ஸ்டிக்கை கூட அவன் கரெக்டாக ரெண்டும் ஒரே அளவில் இருக்கான்ட்டு அதை கூட பிக் பண்ணி தான் சாப்பிட்டான். அதை நம்ம பேட் பார்த்துருப்பான். அதை
பார்த்துட்டு தான் நம்ம பேட் வந்து பிரேம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா, நான் ஒன்றும் நீ கிடையாது எல்லாத்தையுமே பிக் பண்ணி சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு நம்ம பிரேம் இருந்துட்டு, நான் எப்பயுமே அப்படிதான், நீ உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரேம் சொல்ல, நம்ம பேட்டை இருந்துட்டு, நீ ஆல்ரெடி என்னோட வேலையெல்லாம் மூக்க நுழைச்சிட்டியேப்பா, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு போடா லூசு பையலே அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம பேட் பையன் சிரிச்சுக்கிட்டேவும் நம்ம பிரேமோட பவுல்ல இருந்து நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம பிரேமுக்கு கடுப்பாயிட்டு அவனை மறைச்சு பார்த்துட்டே இருக்க, இந்த பையன் சாப்பிட்ட நூடுல்ஸா மறுபடியும் பவுல்ல துப்பிட்டு வேணும்னா எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் கூட பிரேம் எடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன், ஆனா பையன் அப்படி கிடையாது. அந்த நூடுல்ஸ் செய்வ எடுக்க போக நம்ம பேட் பையன் சாப்ஸ்டிக்கை வச்சு அப்படியே ஸ்டாப் பண்றான். ரெண்டு பேருமே அந்த சாப்ஸ்டிக்லயே அப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் எடுக்க போக இவன் ஸ்டாப் பண்ண மறுபடியும் அவன் எடுக்க போக அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அந்த சாப்ஸ்டிக்லயே சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம பேட் பையன் அந்த நூடுல்ஸ் எடுத்து அப்படியே சாப்பிட்டுறான். நம்ம பிரேமுக்கு கடுப்பாது, போடா வெண்ண அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம பேட் இருந்துட்டு பிரேம் கிட்ட, ஏன்டா நீ கொஞ்சம் கூட எப்போ பார்த்தாலும் ஃபன்னியாவே இருக்க மாட்டியா, எப்பயுமே இப்படிதான் முறைச்சிக்கிட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க, பிரேம் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம சாப்பிட்டுட்டே இருக்கான். நம்ம பேட்டுக்கு புரியுது அவன் கோவமா இருக்கான்ட்டு. நம்ம பேட் வந்து அவனோட பவுல்ல இருந்து நூடுல்ஸ் எடுத்து நம்ம பிரேமோட பவுல்ல போடுறான். இந்த ஓகே சாப்பிடு, இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். இவனும் உட்காந்துக்கிட்டே இருக்கானா. நம்ம பிரேம் இருந்துட்டு, இங்கே பாரு சாப்பிட்டு முடிச்சிட்டுனா கிளம்பி போக வேண்டியதானே, எதுக்காண்டி இங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட கேட்க, பேட் இருந்துட்டு, யாரு நான் உனக்காண்டி வெயிட் பண்ணுறேன்னா, நான் உனக்காகலாம் ஒன்றும் வெயிட் பண்ணல, நான் இன்னும் பில் பே பண்ணவே இல்லை, ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்லிட்டு அந்த வெயிட்டர் பாய் கூப்பிட, அந்த வெயிட்டர் பாயும் வர, நம்ம பேட் இருந்துட்டு நம்ம பிரேம் சாப்பிட்டதுக்கும் நம்ம பேட் சாப்பிட்டதுக்கும் ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து நம்ம பேட்டே வந்து பில் பே பண்ணுறான். பில் பே பண்ணிட்டு இது என்னோட ட்ரீட்டு அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேமும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி பொறுமையாக சாப்பிட்றத நம்ம பேட் பார்த்துட்டு, அடே சீக்கிரமாக சாப்பிட்றா, நான் நிஜமாவே உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேட் சொல்ல, நம்ம பிரேமுக்கு கடுப்பாது, யாரா இவன் ஒழுங்காக சாப்பிட கூட விட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி கடுப்பா நம்ம பிரேம் வந்து பேட்டையே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு டேம்க்கு வராங்க. டேம்க்கு வந்து பார்த்தாங்க லிஃப்ட் வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி போர்டு போட்டிருக்கு. இதை வந்து நம்ம பிரேம் பார்க்குறான். நம்ம பிரேம் தான் சும்மா எல்லாத்துக்குமேவும் அவன் வந்து கடுப்பான் இல்லையா, ஸோ நம்ம பிரேமுக்கு வந்து கடுப்பாகுது. நம்ம பேட்டை இருந்துட்டு பிரேம் கிட்ட, நம்ம ஏன் ரேஸ் வச்சுக்க கூடாது, யார் ஃபர்ஸ்ட் போய் அவங்களோட ரூம் டோரை டச் பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேட் சொல்ல, பிரேம் இருந்துட்டு நான்லாம் அவங்க கூட ரேஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி முடிக்கல, பையன் ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம பேட்டை இருந்துட்டு, அடே போய் பையில நில்றா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் பையனும் பிரேம் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கான். நிஜமா இந்த சீன்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரீஸ் பார்க்கும்போது இந்த சீனில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால மறுபடியும் இந்த சீனை எப்படியும் ஒரு 10 தாட்டியும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஒரு 10 தாட்டி இந்த சீனை போட்டு பார்த்தேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பிரேம் தான் வருவான், ஆனால் நம்ம பேட் பையன் நம்ம பிரேமை பிடிச்சி பின்னாடி தள்ளிட்டு நம்ம பேட் ஃபஸ்ட்டு ஓடி வந்து அவனோட ரூம் டோரை வந்து டச் பண்ணிடுவான். நம்ம பேட் இருந்துட்டே நான் தான் வின் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பிரேமால அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. நம்ம பிரேம் வந்து செகண்ட் வந்துட்டால தோத்து போயிட்டான்னு சொல்லலாம் நம்ம பேட் கிட்ட, அதை வந்து நம்ம பிரேமால அக்செப்ட் பண்ண முடியல. நம்ம பிரேம் இருந்துட்டு நான்லாம் ஒன்றும் கூட ரேஸ் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பேட்டை இருந்துட்டு, அப்புறம் யார் என் கூட இவ்வளோ தூரம் சண்டை போட்டு ஓடி வந்தது, இங்கே பாரு மூஞ்சியெல்லாம் எப்படி அப்படியே வெளுவெளுன்ட்டு வெளுத்து போயிருக்குன்ட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி பேட் சொல்ல, இவ இருந்துட்டு என் மூஞ்சியே அப்படிதான், என்னோட ஸ்கின் கலரே அந்த கலர் தான் அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஹின்ஹிலர் எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, இங்கே பாரு உன்னோட ஸ்கின் தான் அப்படியே வெளுவெளுன்னு இருக்கு, நீ செத்து போக போறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து நம்ம பேட்டை பிடிச்சி கலாய்க்க, நம்ம பேட்டை இருந்துட்டு சரி ஓகே எனக்கு கொஞ்சம் அதை ஷேர் பண்ணிக்கடா அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, நம்ம பிரேம் இருந்துட்டு போடா நான் கொடுக்க மாட்டேன்ட்டு சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்பிக்கிறான். இவ இருந்துட்டு அட குடுறா அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட போய் பிடுங்க போக, அதுக்கும் ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம பிரேம் பையன் பேட் பையனை தள்ளி விட்டுட்டு, உனக்கு வேணா நீ வாங்கிக்க, நான்லாம் தரமாட்டேன், இந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவனை கடுப்பேற்றிட்டு இருக்கான். இவனும் சரின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகலான்ட்டு பார்த்தா ரூம்குள்ளே போகாமல் மறுபடியும் திரும்பி நின்றுட்டு, இங்கே பாரு உனக்கு மறுபடியும் ரேஸ் வச்சுக்கணும்ட்டு நினச்சேன்னா அப்போ வந்து என் ரூம் டோரை வந்து நாக் பண்ணு, நான் வரேன், அப்படி இல்லாட்டி நீ என்னை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா என் ரூம் கதவெல்லாம் தட்டாதான், நான்லாம் வரமாட்டேன், என்ன இப்போ என்னோட ரூமுக்கு வரையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க, இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தம்ஸ் அப் பண்ணுற மாதிரி கையை கொண்டு வரான். கொண்டு வந்தவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்ட்டு மிடில் ஃபிங்கரை காமிச்சிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடுறான். நம்ம பேட்டுக்கு கடுப்பாக இருக்கு, என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. இவன் உள்ளே போய் ரூம் டோரை நாக் பண்ணிட்டு அந்த ஹோல் வழியாக எட்டி பார்த்து பையன் ஓவராக சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. நம்ம பேட் பையனை நினைக்க இங்கே நம்ம பேட்டை பார்க்கறதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம பேட்டோட டேமுக்கு வந்திருக்காங்க. வரும்போதே அவங்க மூஞ்சில நிறைய காயங்களாக இருக்குது. இதை வந்து நம்ம பேட் பார்த்துட்டு, அடே இளவெடுத்துங்களா இப்போ என்னடா பண்ணி தொலைச்சிங்க, என்னாச்சு உங்களோட மூஞ்சியெல்லாம் இப்படி பயங்கரமாக காயமாயிருக்கு, என்ன இளவடா பண்ணி தொலைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து கான் கிட்ட கேட்க, கான் இருந்துட்டு, மச்சான் நாங்கள் எதுவும் பண்ணலடா, இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான், சத்தியமாக சொல்கிறேன் நான் எதுவும் பண்ணவே இல்லை, அவங்க அடிக்கும் போது நாங்கள் சும்மாவாக இருக்க முடியும், அதனால தான் நாங்கள் பதிலுக்கு அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான் பையன் சொல்லி பேசிகிட்டு இருக்கான்.
நெக்ஸ்ட் டே மார்னிங் இவனுங்க லாஸ்ட் நைட் சண்டை போட்ட விஷயம் அந்த காலேஜ் ப்ரொஃபஸருக்கு தெரிய வந்து நம்ம பேட்டோட ப்ரொஃபஸரையும் நம்ம பிரேமோட ப்ரொஃபஸரையும் கூப்பிட்டு வச்சு அங்கே கிளின்ட்டு நல்லா கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததுல நம்ம பிரேமோட டீம் தான் ஃபர்ஸ்ட் வந்து சண்டையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த பஸ் ஸ்டாண்டும் இடிஞ்சு விழுந்துருச்சு இல்லையா. ஸோ இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தர விதமாக அந்த பஸ் ஸ்டாண்டை மறுபடியும் இவங்க தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் அந்த காலேஜோட ப்ரொஃபஸர் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம பிரேமோட ப்ரொஃபஸர் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வேக்கு இதை கேட்ட உடனே கடுப்பாது. நம்ம வே இருந்துட்டு ப்ரொஃபஸர் கிட்ட ஆனால் ஃபர்ஸ்ட் அவங்க தான் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்க, அதனால தானே நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம், ஏன் எங்களை மட்டும் இதை ரெடி பண்ண சொல்கிறீங்க, அவங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதானே, அவங்களுக்கு மட்டும் ஏன் பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வே வந்து ப்ரொஃபஸர் கிட்ட சொல்ல ப்ரொஃபஸர்ன்ட்டு ஆனால் ஃபர்ஸ்ட் நீ தான் அவங்கள அடிச்சு எங்களுக்கு சிசிடிவியில் அப்படி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் இதெல்லாமே நோட் பண்ணிட்டு ப்ரொஃபஸர் வந்து நம்மளோட பிரேம் கிட்டையும் நம்மளோட வே கிட்டையும் கொடுக்க நம்ம வேக்கு அந்த டீட்டெயில்ஸ் இதெல்லாமே பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம பிரேமுக்கும் பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம பிரேம் இருந்துட்டு ப்ரொஃபஸர் கிட்ட இவ்வளோ அமௌண்ட் எங்களால் எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ப்ரொஃபஸர் இருந்துட்டு அதெல்லாம் அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாமே திங்க் பண்ணி பார்த்துருக்கணும், வந்தேன்றவளுக்கு அந்த பஸ் ஸ்டாப்பை நீங்கள் ரெடி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம வேக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. நம்ம பிரேம் இருந்துட்டு வேகிட்ட இங்கே பாரு இந்த மெட்டீரியல் எல்லாமே எங்கள் கடையில் இருக்கும், நான் அப்பா கிட்ட பேசி பார்க்குறேன், இதனால இந்த பட்ஜெட்டில் இருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து வேகிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பேட் கிட்ட இருந்து நம்மளோட பிரேமுக்கு கால் வருது. நம்ம பிரேம் வந்து பேட்டை என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கானா ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கான். ஆனால் நம்ம பிரேம் பையன் நம்ம பேட்டோட காலை அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல, கட் பண்ணி தான் விட்டுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம பிரேம் வந்து அவனோட அப்பா கடைக்கு போயிருக்கான். மெட்டீரியல் எல்லாமே செக் பண்ணி பார்க்கறக்காண்டி அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா சில மெட்டீரியல் இதெல்லாமே இல்லை போல நம்ம பிரேமோட கடையில். அதனால நம்ம பிரேம் வந்து என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் நம்ம பேட்டோட கடை இருக்குல்ல அங்கே போய் எட்டி பார்த்துட்டு இருக்க. அங்கே பாவரா பா வந்து பிரேமை பார்த்துட்டு இந்த மாதிரி அப்பாவும் அம்மாவும் இங்கெல்லாம் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிரேமும் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கள் கடையில் சில மெட்டீரியல் வந்து இல்லை, ஸ்டாக் காலி ஆயிடுச்சு, உங்கள் கடையில் இருக்கான்ட்டு பார்த்து சொல்லு, அமௌண்ட்டு எவ்வளோ ஆகும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பாகிட்ட சொல்ல பாவும் இருந்துட்டு சரி ஓகே நான் பார்த்து சொல்கிறேன், உனக்கு நான் டிஸ்கவுண்ட் கூட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன இந்த மெட்டீரியல் எல்லாமே உங்களோட ஃபேக்கல்ட்டி ஈவெண்ட்டுக்கு வேணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி பா வந்து பிரேம் கிட்ட கேட்க பிரேம் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் பாவையே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்ம பேட்டை தான் காமிக்கிறாங்க. பேட் பையன் பிரேமுக்கு கன்யூவாக கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் நம்ம பிரேம் பையன் பேட் பையன் காலை எடுக்கிற மாதிரி தெரியல. நம்ம பிரேம் வந்து பேட்டை அவாய்ட் தான் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவனுக்கு என்னதான் ஆச்சு ஏன் இப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க. இடத்துக்கு தங்கச்சி வரா. தங்கச்சி வந்து நம்ம பேட்டை கழுவி ஊற்றிட்டு இருக்கா. உன்னால ஒழுங்காக ஒரு ப்ராமிஸை கூட காப்பாற்ற முடியல, நீலாம் என்ன ஒரு மனுஷ ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி சொல்ல அதுக்கு பேட் இருந்துட்டு இங்கே பாரு எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, எல்லாமே அந்த கான் பையன் தான் ஸ்டார்ட் பண்ணா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து சிஸ்டர்கிட்ட கேட்க சிஸ்டர்ன்ட்டு ரியல் ரேட் செக் பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தா அப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு, நீங்கள் வேணும்னே தானே பிரேம் இந்த பஸ் ஸ்டாண்டு விஷயத்தில் மாட்ட விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேட்டை போட்டு திட்ட. பேட்டை இருந்துட்டு இங்கே பாரு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அந்த பஸ் ஸ்டாண்டு விஷயத்தில் ப்ரொஃபஸர் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பாகிட்ட சொல்ல பாக்கு கடுப்பாயிட்டு இந்த உன்னோட துணியை நீயே துவை நல்லா துவைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம பேட் இருந்துட்டு இப்போ இவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக உட்காந்துருக்கான். நம்ம பேட்டுக்கு பிரேம் கிட்டே எப்படியாவது பேசி ஆகணும். நம்ம பேட் இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா இந்த சின்ன வயசுல நம்மள யூஸ் பண்ணியிருப்போம், அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம், 2 கப் எடுத்துட்டு அந்த 2 கப்புக்கு நடுவில் ஓட்டை போட்டு அதில் நூல் கட்டி அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்கிட்டேயும் ஒன்று இருக்குது. இது சின்ன வயசுல இவங்க 2 பேரும் விளையாண்டுருப்பாங்க போல். அந்த இது ஞாபகம் வச்சுட்டு இப்போ பேட் வந்து மறுபடியும் அந்த கப்போட ஒரு கப்பை இவ வச்சுட்டு இன்னொரு கப்பை வந்து நம்ம பிரேமோட ரூமுக்கு தூக்கி போடுறான். அவனும் பார்த்துட்டு டே என்ன அது தேவையில்லாமல் விளையாண்டுட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல பேட் இருந்துட்டு நீ தான் நான் கால் பண்ண அட்டனே பண்ண மாட்டேங்கிறியா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், அப்படி இல்லாட்டி நான் கத்தி பேசணுமா உன்னோட அப்பா அம்மாவுக்கு கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்லிட்டு அதை எடுத்து காதில் வைடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம பேட்டு பிரேமும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி காதில் வைக்க இவ இருந்துட்டு டே நீ பண்ணுறதுலாம் சத்தியமாக நியாயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு என்ன எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு பேட் இருந்துட்டு சொல்கிறான் இங்கே பாரு அந்த பஸ் ஸ்டாண்டு விஷயத்தில் பஸ் ஸ்டாண்டில் சண்டை போட்டது உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது, தேவையில்லாமல் நீங்கள் தான் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல பிரேம் இருந்துட்டு எது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோமா, நீங்கள் மட்டும் தேவையில்லாமல் வையோட பாரில் போய் அந்த வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நேரத்துக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல பேட்டுக்கு ஒன்றும் புரியல. எந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு பிரேம் இருந்துட்டு சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத, அந்த வீடியோ பார்க்கும்போது நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிரேம் வந்து அந்த இதை அப்படியே கீழே போட்டுட்டு டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம பேட்டுக்கும் ஒன்றும் புரியல எந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி பையன் திங்க் பண்ணிட்டே இருக்கான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா இவன் வந்து அதாவது நம்ம பேட் பையன் அப்செட்டாக இருக்க நம்ம கான் பையன் நம்ம வேவ வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன்ட்டு சரக்கை கீழே ஊற்றுறது காலை தட்டி விடுறது அப்படிங்கிற மாதிரி சில பல வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா. அந்த வேலை எல்லாத்தையுமே நம்ம பேட்டோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து வீடியோ எடுத்திருக்கான். அந்த வீடியோ வந்து இப்போ நெட்டில் போட்டு விட்டு நெட்டில் அது வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அது வைரலாக போனதுனால நம்ம வெய்க்கு கோவம் வந்துட்டு நம்ம வெய் வந்து கான் பையனையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போட்டு அடிச்சிருக்காங்க. அப்படி அடிச்சதில் தான் அந்த பஸ் ஸ்டாப் வந்து உடஞ்சி போயிருக்கு.
போயிருக்கு. அப்புறம் ஆர்கிடெக்சருக்கும் இன்ஜினியருக்கும் ஒரே டைமில் செமினார் இருக்கும் போல் 2 பேருமே அதை நோட் பண்ணுறக்காண்டி கிளாஸில் உட்காந்துருக்காங்க. செமினார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரேம் இருந்துட்டு வைகிட்ட இந்த மாதிரி நீங்கள் முதல்ல சாப்பிட போங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போய் ஒர்க்கு பார்த்துட்டு வரேன், அதாவது இந்த பஸ் ஸ்டாப் விஷயமாக சில வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து வேகிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். இதை வந்து பேட் பார்க்குறான். பேட் பார்த்துட்டு அவன் வந்து காண்கிட்ட நீங்கள் போங்கடா, எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பேட் பையனும் பிரேம் பையன் பின்னாடியே போயிட்டுருக்கான். நம்ம பிரேம்க்கு வந்து பேட் பின்னாடி வரான்ட்டு தெரியுது. நம்ம பிரேம் பையன் அதை கண்டுக்காமல் முன்னாடி போயிடுறான். நம்ம பேட் பையன் ஒரு கட்டத்தில் பிரேமை மிஸ் பண்ணிடுறான். இவன் எங்கே போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே வந்தா நம்ம பிரேம் பையன் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுருக்கான். ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தவன் நம்ம பேட்டோட சட்டையை பிடிச்சி உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி என் பின்னாடியே வந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட கேட்க பேட் இருந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி நான் அந்த வீடியோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிரேம் இருந்துட்டு அதையே என்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு ஏன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு பிரேம் இருந்துட்டு இங்கே பாரு, என்கிட்ட இருந்து தள்ளியேறு, நீ ஒரு அணியும் பிடுங்க வேணாம், எல்லாத்தையுமே நானே பண்ணிக்கிறேன், நீங்கள் பண்ண வரைக்கும் போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து பயங்கர கடுப்பாக கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம பேட் இருந்துட்டு நீ போனால் மட்டும் நான் விட்டுருவேம்மா, நீ எங்கே போனாலும் நானும் உன் கூடயே வருவேண்டான்ட்டு நம்ம பேட் பையனும் நம்ம பிரேம் பின்னாடியே போயிட்டுருக்கான். நம்ம பிரேம் போய் ஒரு லைப்ரரியில் உட்காந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு தேவையான சில நோட்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருக்கான். இவனும் போய் அவன் பக்கத்தில் உட்கார நம்ம பிரேமுக்கு கடுப்பாது. அடே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு ஷூ இது லைப்ரரி அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, என் பின்னாடி வராத, நீ எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாத, நானே பண்ணிக்கிறேன்ட்டு, அப்புறம் ஏன் இப்படி என் பின்னாடியே வந்துட்டுருக்க, என்னை விட்டு தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல இவனும் சரி ஓகேப்பா நான் தள்ளியே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துக்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம பிரேம் பையன் மெட்டீரியல் போக இன்னும் எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவன் என்னதான் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் பையனும் அந்த நோட்ஸ் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்தா அதில் இன்னும் மெட்டீரியல் போக 40,000 ரூபா வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. என்னடா இன்னும் இவ்வளோ பணம் வேணும், இது எப்படி நீ ரெடி பண்ண போற அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க பிரேமுக்கு கடுப்பாயிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்னு பார்த்தா இவன் டக்குட்டு அவன் கையை பிடிச்சிட்டு நீ இங்கே உட்காரு, நான் இங்கேருந்து எந்திரிச்சு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். எந்திரிச்சு போனவன் மறுபடியும் நம்ம பிரேம் பின்னாடி வந்துட்டு நான் இங்கேருந்து போகிறேன், அப்புறம் பின்னாடி நீ என்ன மிஸ் பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல பிரேமுக்கு கடுப்பாயிட்டு மறுபடியும் கத்த அது வந்து லைப்ரரி இல்லையா, ஸோ எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆக எல்லாருமே இவனை திரும்பி பார்க்க இவன் இருந்துட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு மறுபடியும் உட்காந்து அந்த லிஸ்ட் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அவனை விட்டு போகிற மாதிரி தெரியல, அவன் பக்கத்துலேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கான். நம்ம பிரேமுக்கு கடுப்பாது நம்ம பிரேம் வந்து பேட்டை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். இவன் என்ன நம்மளை இப்படி பார்த்து முறைச்சிட்டு இருக்கான், விட்டான பார்வையால் எரிச்சே கொண்டுருவான் போல இருக்கே, நம்ம இங்கேருந்து போகிறதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி பேட் நினச்சிட்டு பையன் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போய் நினைக்கிறான். அந்த இடத்துல சோலார் ப்ராஜெக்ட்டுன்ட்டு ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்கு. அதை பார்த்தோன்னேவும் நம்ம பேட்டுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. சரி ஓகே இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பிரேம் கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். எடுத்துகிட்டு வரான். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பிரேம் கிட்ட காமிக்கல. அவனுக்கு தெரியும் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அவன்கிட்ட காமிச்சா அவன் பார்க்க மாட்டான்ட்டு அவனுக்கு தெரியும். அதனால பையன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டு இந்த ராக்கெட் மாதிரி செஞ்சு அவன் மேலே விடுறான். இவன் யார் அது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இவன் டக்குட்டு அப்படியே கவுந்துக்கிறானா. அவனுக்கு கடுப்பாக இருக்குது. சரி ஓகே என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்த்தா அதில் வந்து இந்த சோலார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இது அவனுக்கு பார்த்தோன்னேவும் அவனுக்கும் ஒரு ஐடியா தோணுது. பையன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் பார்க்குறத நம்ம பேட் பையனும் பார்க்குறான். அவனுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஒரு வழியாக நம்மளால் அவனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுது இல்லையா, ஸோ அதை நினச்சி அவனுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் டே நம்ம பிரேம் வந்து அந்த சோலார் ப்ராஜெக்ட் விஷயமா அந்த கம்பெனியில் போய் பேசுகிறதுக்காண்டி நம்ம பிரேம் வந்து நல்லா டிப்டாப்பாக ரெடி ஆகி அந்த கம்பெனிக்கு வந்திருக்கான். அங்கே இருக்கிற அந்த ரிசப்ஷன் லேடிக்கிட்டே இந்த மாதிரி சோலார் ப்ராஜெக்ட் விஷயமா நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் இருந்துட்டு சரி ஓகே உங்களோட ஐடி கார்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க இவனும் சரி ஓகே சொல்லிட்டு ஐடி கார்டு எடுத்துட்டு அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பேட் வரா. பேட் வரதை பார்த்துட்டு இந்த லேடி இருந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குட்டு நம்ம பேட் இருந்துட்டு ஆமாம்மா நான் அவன் கூட தான் வந்திருக்கேன், நான் அவனோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு உங்களோட ஐடி கார்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பேட்டும் சரின்னு சொல்லிட்டு அவனோட ஐடி கார்டு எடுத்து கொடுக்குறான். அப்புறம் அங்கே ரிசப்ஷனில் அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம பிரேம் இருந்துட்டு பேட் கிட்ட யாருக்குறா ஃப்ரெண்டு, நான்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது போட அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல பேட் இருந்துட்டு இங்கே பாரு நான் தானே உனக்கு இந்த இன்ஃபர்மேஷனே கொடுத்தேன், நீ எனக்கு தேங்க்ஸ் பண்ணியா இல்லையா, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல பிரேமும் இருந்துட்டு அவனுக்கு சொல்கிறதுக்கு கடுப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் மென்னு முழுங்கி தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பி நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல பேட் இருந்துட்டு போகிற மாதிரி தெரியல. இங்கே பாரு நான் இல்லாமல் உன்னால் ஒரு வேலை கூட ஒழுங்காக பண்ண முடியாது, ஏன்னா நான் தான் உன்னோட லக்கி சாம்பே அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்லிட்டு 2 பேருமே லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இவங்க லிஃப்ட்டுக்குள்ளே போன நேரமாக என்னன்ட்டு தெரியல, அந்த லிஃப்ட் பயங்கர கூட்டமாக இருக்குது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்கிட்ட அப்படியே இன்னும் நெருக்கமாக வந்துக்கிட்டே தான் இருக்காங்க.
ஸோ அதனால என்ன ஆகுனா இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி நிலமை வருது. நம்ம பிரேம் இருந்துட்டு பேட் கிட்ட இங்கே பாரு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு எனக்கு மட்டும் என்ன இந்த மாதிரி நெருக்கமாக இருக்குன்ட்டு ஆசையாக என்ன, நான் ஒன்றும் வேணும்ட்டே பண்ணலை, என் தலை வீதி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல நம்ம பிரேமுக்கு சிரிப்பு தான் வருது. அப்புறம் எல்லாருமே ஒரு வழியாக அங்கேருந்து போயிட்டாங்க. எல்லாருமே போனாலும் இவங்க 2 பேத்துக்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசு இல்லை. குறிப்பாக நம்ம பேட் பையனுக்கு நம்ம பிரேம் பையனை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை போல். நம்ம பேட் பையன் நம்ம பிரேம் பையன் கூட இன்னும் க்ளோஸாகவே நின்றுட்டு இருக்கேன். நம்ம பிரேம் இருந்துட்டு அடே அடே இங்கே யாருமே இல்லைடா, நீ கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட கேட்க, நம்ம பேட் பையனுக்கு அப்போ தான் கான்சியஸே வருது. யாரும் இல்லையா அப்படா இதோ போ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவன் பின்னாடியே தான் க்ளோஸாக போய் நிற்கிறான். அவன் இருந்துட்டு அடே தள்ளி தொல்லடா, ஏன்டா நீ வேற என் உயிர் எடுத்துகிட்டு இருக்க, ஒழுங்காக வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் பையன் பேட் பையனை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இவனும் சிரிச்சுக்கிட்டே அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியாக நம்ம பிரேம் வந்து அந்த சோலார் ப்ராஜெக்ட் விஷயமா அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமேவும் அவன் கொண்டு வந்த ப்ராஜெக்ட் பற்றி நல்லா எக்ஸ்பிளேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கான். நல்லா தான் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி அந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளேஷன்லாம் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவனோட ஐடியாவையும் பிடிச்சிருக்கு. ஆனால் அவருக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா இப்போ தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்க, நீ கொஞ்சம் லேட்டாக வந்துட்ட, வேணா நீ மறுபடியும் இந்த இயர் லாஸ்ட்டில் வந்து நாங்கள் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணுவோம், நீ அதில் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்ல நம்ம பிரேமோட மனசே உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே அந்த பஸ் ஸ்டாப்பை ரெடி பண்ணியே ஆகணும், அதுக்கு பணம் வேணும். அவர் இருந்துக்கிட்டு இந்த இயர் லாஸ்ட்டில் நாங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணுவோம், அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நம்ம பிரேமுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பேட் வந்து பிரேமோட மூஞ்சி பார்க்குறா, நம்ம பிரேமோட மூஞ்சி அப்படியே தொங்கி போயிடுச்சா. அதனால நம்ம பேட் இருந்துட்டு அவங்ககிட்ட நான் ஒரு தாட்டி எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன், என்னோடதை நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பேட்டும் இருந்துட்டு அவனோட ப்ராஜெக்ட்டை பற்றி எடுத்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம பேட் பையன் ரொம்ப சூப்பராகவே எடுத்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம பிரேம் சொன்னதை விட நம்ம பேட் சொல்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. அவங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதுன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது வந்து ரொம்பவே தேவைப்படுது. ஈகோ ஃப்ரெண்ட்லினா இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டது வந்து அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது போல். அவங்க வந்து அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல். நம்ம பிரேம் பையனும் அந்த மாதிரி தான் சொன்னான். ஆனால் நம்ம பிரேம் சொன்னதையேவும் நம்ம பேட் பையன் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் உங்களோட கட் அவுட்டையும் நாங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணுவோம். அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த பஸ் ஸ்டாப்பை கிராஸ் பண்ணி போகிறவங்க உங்களோட ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் பையன் அவங்ககிட்ட சொல்ல அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு போல். ஓகேன்ட்டு சொல்லிட்டாங்களா என்னன்ட்டு தெரியல. அந்த சீன் அங்கேயே கட் பண்ணா. அப்புறம் நம்ம 2 பசங்களும் லிஃப்ட்டில் போயிட்டு இருக்காங்க. நம்ம பேட் பையனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம பேட் இருந்துட்டு பிரேம் கிட்ட நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல உன்னோட லக்கி சாம்பியன் நான் தான்ட்டு, இங்கே பார்த்தியா இப்போ எப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல பிரேம் இருந்துட்டு உனக்கு எப்படி தெரியும் அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட கேட்க பேட் இருந்துட்டு அவன் பக்கமாக போகிறான். இவன் இருந்துட்டு டேய் இப்போ எதுக்கு என் பக்கமாக வர அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு அதோ அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் தலையை பிடிச்சி அந்த பக்கமாக திருப்பி விடுறான். அங்கே பார்த்தா ஈகோ லைஃப் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதை வந்து நம்ம பேட் பையன் அப்போ லிஃப்ட்டில் ஏறும்போதே பார்த்துருப்பான். நம்ம பிரேம் வந்து பார்த்துருக்க மாட்டான். நம்ம பிரேம் பையனும் அதை பார்த்துட்டு நம்ம பேட்டை பார்த்து பரவாயில்ல இந்த நாய்க்கும் கொஞ்சம் அறிவெல்லாம் இருக்குப்பா, நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல பேட்டும் இருந்துட்டு ஆமாம் முதல்ல நீ என்ன சொல்கிற விட்டுட்டு உனக்கு சுற்றி முற்றி பக்கத்தில் என்ன ஏது இருக்குன்ட்டு உன்னோட 2 கண்ணே திறந்து முதல்ல அதை பார்க்க கற்றுக்கடா. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என்னையே பார்த்துட்டு இருந்தா எப்படி, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிற பேரில் எதையாவது பிரச்சனையை தேவையில்லாமல் விலை கொடுத்து வம்புக்கு வாங்கிட்டு வந்துடுறா அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல பிரேமும் இருந்துட்டு நீ சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம்தான் அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல பேட் இருந்துட்டு பிரேமை பார்த்து சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நீ எங்கே போக போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு பிரேம் இருந்துட்டு வேற எங்கே நான் வீட்டுக்கு தான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு டே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்டா, நீ என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போயிருவியா, ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிற இடத்துக்கு என் கூட வா அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல பிரேம் இருந்துட்டு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம பேட் பையன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நம்ம பிரேம் இருந்துட்டு டேய் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீ சிரிக்கிற, ஒழுங்கு மரியாதையாக எங்கன்ட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட கேட்க நம்ம பேட் பையன் அதுக்கும் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் சிரிக்கிறத பார்த்தா நம்ம பிரேமுக்கும் சிரிப்பு வருது, பையனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படி இவங்க 2 பேர் மாற்றி மாற்றி சிரிக்கிறதோட எபிசோட் 3 பார்ட் 1 வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, உங்களை நான் செகண்ட் பார்ட்டில் பார்க்குறேன். பாய்.